ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு குஸ்கா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த டேஸ்டியான குஸ்கா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேங்க. தண்ணி சேர்த்திட்டு அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி மூழ்கிற அளவுக்கு ஒரு 20 நிமிஷம் மட்டும் அரிசியை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே இங்கே நம்ம குஸ்கா தாளித்து விட்டுறலாங்க. தாளிக்கிறதுக்கு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை 2 சேர்த்துக்கலாங்க. 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கிறேங்க. 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிடணுங்க. இப்போ இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயத்தோட கலர் இந்த அளவுக்கு நல்லா மாறிடணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டேங்க. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மீடியம் சைஸில் 1 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி, மல்லி, புதினா எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணுங்க. தக்காளியும் தோல் நல்லா சாஃப்டாகிடணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழைவாக இந்த அளவுக்கு வெந்துடணும். அப்போ தான் குஸ்காவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சுங்க. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மசாலாவில் இருந்து. இப்போ இது கூட நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. குஸ்காவுக்கு தயிர் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இல்லைனா தயிர் திரியாக ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயிரை ஒரு கப்பில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்புங்க. இப்போ பாருங்கள், தயிர் சேர்த்துனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதனால் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. பாஸ்மதி அரிசினா 1.5 டம்ளருங்க. இதே நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சோன்னா 1க்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குஸ்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. குக்கரில் மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்க்கும் போது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வச்சிடலாங்க. மிதமான தீயில் 1 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 1 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்ல வாசனையான டேஸ்டியான குஸ்கா சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லைங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியெல்லாம் சாப்பிட முடியாத நேரங்களில் இந்த மாதிரி குஸ்கா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்தாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு தயிர் வெங்காயம் இருந்தாலே போதுமானதுங்க. ரொம்ப குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தமுது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.